தோ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். உங்களுக்கு முனிசிபாலிட்டியிலேருந்து கிடச்சிருச்சு, அந்த இடத்துலேருந்து கிடச்சிருச்சு. ஆனால் நிறைய பேருக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு ஓரத்தில் மாற்றி வச்சுருக்கு. ஆனால் இது கரெக்டாக யூஸ் பண்ணால் எல்லா வேஸ்ட்டுமே இதிலே கம்போஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், அதெல்லாமே நான் இப்போ சொல்ல போகிறேன். அப்போது இதோட மெயின் திங் வந்து இந்த பிரிக்கெட்டு தான். இதுதான் இதோட மெயினான ஐட்டம். இதோட பேர் வந்து இனோகுலம். கம்போஸ்ட்டுக்காக நார்மல் ஆர்டினரி கொயர்பித்தை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதில் மெகோட்ஸ் இருக்கும், ஸ்மெல் இருக்கும். ஆனால் இது வந்து நார்மல் கொயர்பித்து கிடையாது. ஒமேகாங்கிற கம்பெனி தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க இதில் ஒரு ஸ்பெஷல் டைப்பான மைக்ரோப்ஸை என்ரிச் பண்ணியிருக்கோம். அந்த மைக்ரோப்ஸ் தான் இதில் ஸ்மெல்லு, மெகட்ஸு, லீச்சட்டு எதுவுமே இல்லாமல் எல்லா கிச்சன் வேஸ்ட்டுமே கம்போஸ் பண்ணுறதுக்காக நம்மளை ஹெல்ப் பண்ணுறது. இந்த பிரிக்கெட்டை வந்து இந்த மாதிரி பிரிக் ஃபார்மில் தான் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இது வந்து ஒரு பிரிக்கு வந்து 900 கிராம் இருக்குது. அது 2 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சேன்னா ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் இது வந்து ஒரு பவுடர் மாதிரி ஆகிடும். எந்த கிச்சன் வேஸ்ட்டு போட்டாலுமே அதுக்கு மேலே இந்த இனோகுலம் போட்டேன்னா அதுக்கு அடுத்த ஸ்மெல்லே வராது. இந்த செட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோடு சேர்த்து நமக்கு 3 பிரிக்கெட்டை கிடைக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 4 மந்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி அந்த இனோகுலம் முடிஞ்சிருச்சுன்னா கூட நமக்கு இதிலிருந்து வர்ற கம்போஸ்ட்டை கூட அந்த இனோகுலமாக யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதை ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த பிரிக்கெட்டை வந்து முதல்ல இதோட கவரை பிரித்து இது தண்ணியில் போடணும். இது வந்து 900 கிராம். அது வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சேன்னா அது பவுடர் மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு பிரிக்கெட்டு வந்து ஆல்மோஸ்ட் 10 லிட்டர் வரைக்கும் வரும். எப்படியோ ஒரு பின்னில் கம்போஸ்டிங் பண்ணுறதுக்கு அது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதை இப்படி வச்சுட்டு அதில் 2 லிட்டர் நார்மல் வாட்டர் அதில் போட்டால் போதும். ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணேன்னா ஃபுல்லாக பவுடராக வந்துடும். இது எந்த வேஸ்ட்டு வேணாலும் நம்ம இதில் போட்டுடலாம். சிக்கன் போட்டுடலாம், ஃபிஷ்ஷு போட்டுடலாம், வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் அது ஃபார்ம் ஆகும். ஃபுல்லாக பவுடர் மாதிரி இருக்கும். இது நம்ம கையாலேயே பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. மைக்ரோப் இருக்கிறதுனால கையில் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ரொம்ப ஈஸியாக கையிலே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்படி பவுடராக ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி பவுடராக இருக்கும். அப்புறம் எப்படி இதில் வேஸ்ட் போடலான்னு பார்க்கலாம். இது வந்து 3மே செப்பரேட்டான பின்னு. நம்ம இப்படி ஒவ்வொன்றுமா எடுத்து செப்பரேட்டாக பிரிக்க முடியும். முதல்ல வேஸ்ட் போட வேண்டியது வந்து டாப் பின்னில் தான். டாப் பின்னு ஃபில் ஆகிடுச்சுன்னா அது கீழே வைக்க வேண்டியது, அதுக்கடுத்து செகண்ட் பின்னில் போடுறது. இப்போது இதில் பார்த்தா தெரியும், இதில் எல்லா வேஸ்ட்டுமே இருக்குது. கிச்சன் வேஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. என்ன வேணால் நம்ம போடலாம், லெமன் எல்லாமே போடலாம். போடும்போது வந்து இது போடுறதுக்கு வந்து ஈக்குவலாக எல்லா சைடிலும் வர்ற மாதிரி ஒரே சைடில் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக இதில் போடணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதில் தண்ணி டைரெக்டாக ஊற்றக்கூடாது. மற்ற எல்லா வேஸ்ட்டுமே இதில் போடலாம். சோறு போடலாம், எல்லாமே போடலாம், நான்வெஜ் எல்லாமே போடலாம். வேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டு கவர் ஆகிற மாதிரி அந்த இனோகுலம் போடணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான திங். எப்போ வேஸ்ட்டு போட்டாலுமே இனோகுலம் வந்து இதை கவர் பண்ணி இருக்கணும். இனி ஒரு வேளை கெஸ்ட் எல்லாம் வரும்போது ரொம்ப வேஸ்ட்டு நமக்கு வந்துடுச்சுன்னா அது லேயராக போடணும். ஒரு 1 இன்ச் திக்னஸில் வேஸ்ட்டு போடணும். அதுக்கு மேலே அது கவர் ஆகிற மாதிரி இனோகுலம் போடணும். அதுக்கடுத்து இன்னும் ஒரு 1 இன்ச் திக்னஸில் நம்ம வேஸ்ட் போட்டுடலாம். அதுக்கு மேலே லேயராக இனோகுலம் போட்டுடலாம். இப்படி தான் இதில் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு பின்னு வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கடுத்து அந்த பின்னை எடுத்து 3rd பின்னாக வச்சுட்டு செகண்ட் பின்னில் ஃபில் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபேமிலியில் 3rd பின்னில் நம்ம வேஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பின்னு கம்போஸ்ட்டாக மாறிடும். அப்போது அந்த பின்னை நமக்கு ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். வேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கவர் பண்ணி வைக்கணும். வேணும்னா இது ஒரு நெட்டு கூட இதுக்கு மேலே போட்டுக்கலாம், அதுக்கெல்லாம் தேவையில்லை. இது வந்து முன்னாடி கம்போஸ்ட் ஆகிருந்தது, ஒரு 15 to 20 days ஆகிருக்கும். அப்போ இது வந்து எங்கே வேணால் போடலாம், கிச்சனில் வேணால் வைக்கலாம், ஒர்க் ஏரியாவில் வைக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதில் டைரெக்டாக தண்ணி விடக்கூடாது. அது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கேராக பார்க்கணும். டைரெக்டாக தண்ணி வந்துடுச்சுன்னா அது ஃபுல்லாக ஹோல் தான், இதில் வெளியே வந்துடும். இது பார்த்தோன்னா ஒரு 15 days இருக்கும் இந்த கம்போஸ்ட்டுக்கு வந்து. இது பார்த்தா தெரியும், கிச்சனில் தான் வச்சுருக்கு, எந்த ஸ்மெல்லுமே இல்லை. இப்போவே ஆல்மோஸ்ட் அது கம்போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ட்ரையாக கம்போஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் 23 to 25 days ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லா கம்போஸ்ட் ஆகிருக்கு. இதில் வந்து எக்ஷெல் எல்லாம் பார்த்தா அப்படியே தொட்டால் பவுடர் மாதிரி ஆகிடும், நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது அப்படியே எடுத்து வேணால் நம்ம கார்டனில் வெஜிடபிளுக்கு எதுக்கு வேணால் போடலாம். இல்லைன்னா இதை எடுத்து ட்ரை பண்ணி வச்சேன்னா மறுபடியும் இது இனோகுலம் முடியும் போது இனோகுலமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு பின் ஃபில் ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 to 25 டேஸில் அது ஃபுல்லாக கம்போஸ்ட் ஆகிடும். நிறையா நம்ம போன் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 35 to 40 டேஸ் ஆகிடும். இருந்தாலும் ஒரு 25 டேஸ் ஆகிடுச்சுன்னா இதுக்கு ஸ்மெல்லே இருக்காது. நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் கார்டனில் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இது சின்ன இடம் இருந்தால் கூட கிச்சனில் கூட வச்சு ஆப்ரேட் பண்ணிடலாம். அதுதான் இதோட ஈஸினஸ். இது எங்கே வேணால் நமக்கு இந்தியாவில் எங்கே வேணால் போஸ்டலாக சென்ட் பண்ணி கிடைக்கும். இதோட டோட்டல் கோஸ்ட்டு 3500 தான். இந்த பின்னு இதோட சேர்த்து 3 பிரிக்கெட்டு இது எல்லாமே சேர்த்து 3500 நமக்கு டெலிவரி கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் கோஸ்ட்டு எல்லாமே சேர்த்து தான். நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி இதுவும் ஒரு அவசியமான பொருள். ஏன்னா நம்ம வேஸ்ட்டு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நமக்கு கம்போஸ்ட்டாக மாற்றலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபர்டிலைசர் கோஸ்ட்டை கொடுத்து ஃபர்டிலைசர் வாங்கவே வேணாம். நம்ம வேஸ்ட்டே நல்ல ஃபர்டிலைசராக நம்ம மாற்றிடலாம், நம்ம யூஸ் பண்ணிடலாம். இது எல்லா வீட்டுக்கும் கூடியது. பெரிய வீடாக இருந்தாலும் சின்ன வீடாக இருந்தாலும் யாருக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஆன்லைனாக கூட பர்ச்சேஸ் பண்ண முடியும். பேமெண்ட் பண்ணி ஒரு 7 to 10 டேஸில் உங்களுக்கு உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ப்ராடக்ட் வந்துடும். அப்போது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அது எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. அப்போது கம்யூனிகேட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு கூடிய நம்பரும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும்.